டேலி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ERP 9 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது போக என்ன பார்த்தோம் அப்படின்னா டேலியில் வந்து ஃபண்டமெண்டல்ஸ், டேலி ரூல்ஸ் என்ன, அதுக்கப்புறம் குரூப்ஸ் என்ன, லெட்ஜர்னா என்ன, அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, கம்பெனி க்ரியேஷன் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்த ஃபண்டமெண்டலை வச்சு ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம், சரி, அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்ளம்னா இதுதான் வந்து அது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறீங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த என்ட்ரி ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். சரியா? அப்போது ஒரு ப்ரோக்ராம் ட்ரான்சாக்ஷன், ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷனை வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. அப்போது உங்களுக்கு அந்த உங்கள் கம்பெனியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் இருக்கும்ல, அதை ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ? 5 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பேங்க்கில் வந்து கனரா பேங்க்கில் வந்து நினச்சிரும் 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறோம். அடுத்து ஃபர்னிச்சர் வந்து நினச்சிரும் 3000 ரூபாய்க்கு வாங்க. அப்படி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக இருக்குது. அப்போ இந்த டிரான்சாக்ஷன், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் முன்னால் அந்த டிரான்சாக்ஷனுக்கு தேவையான ஹெட்டை வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டில் என்ன பார்த்தோம், லெட்ஜர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த லெட்ஜருங்கிறது ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ மொதல் டிரான்சாக்ஷன் எடுக்கிறோம். என்ன டேட்டோ அந்த டேட்டு பார்த்துக்கணும், எடுக்கணும். லெட்ஜர் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த மொதல் டிரான்சாக்ஷனில் என்ன லெட்ஜர்லாம் யூஸ் ஆகுது, ஸ்டார்ட் ஏ பிஸ்னஸ் வித் ₹5 lakhsன்னு வந்திருக்கு. அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லெட்ஜருக்கு பேர் என்னதுன்னா கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து அப்போ கேபிட்டலாக எதை கொடுக்குறாரு, கேஷ் கொடுக்குறாரு. அப்போது டிஃபால்ட்டாக வந்து 2 லெட்ஜர் இருக்கும், கேஷு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அப்போ கேஷ் தேவையில்லை, நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய லெட்ஜர் பேர் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். இதே இது வந்து ஷேரிங்கில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க பேர் கொடுத்துக்கலாம், எக்ஸ் கேபிட்டல், ஒய் கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். அப்போ அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டுங்கிறது தான் லெட்ஜர் நேமு. அது என்ன குரூப்போடு சேர்ந்தது அப்படின்னா கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு குரூப் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா அந்த குரூப்பினுடைய ஒரு உங்களுக்கு குரூப்பை பற்றி தெரியணும் அப்படின்னா 23 குரூப்ஸை பற்றி முன்னாலே என்ன செஞ்சுருக்கோம், டீட்டெயிலாக வந்து போன கிளாஸில் பார்த்துருக்கோம். அப்போ அந்த கேபிட்டல்ங்கிறது வந்து கேபிட்டலுங்கிற குரூப்பில் வந்து போடணும். அடுத்ததை பார்த்திங்கன்னா டெபாசிட் இன்டு கனரா பேங்க் ₹1 lakhs. அப்போ இதில் வந்து எந்த லெட்ஜர்லாம் யூஸ் ஆகுது, கனரா பேங்கிற ஒரு லெட்ஜரு, அதுக்கப்புறம் பணம், அப்போ கேஷுங்கிற லெட்ஜர் ஏற்கனவே இருக்குது, அதனால் வந்து கனரா பேங்க் அப்படிங்கிற லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். அது எந்த குரூப்புக்கு கீழே, பேங்க் அக்கௌண்ட். அடுத்து இந்த டிரான்சாக்ஷன் பாருங்கள், பாட் ஃபர்னிச்சர், ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது. அப்போ ஃபர்னிச்சர் வாங்குகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு அசெட். அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. அது எதோடு சேர்ந்ததுன்னா ஃபிக்ஸட் அசெட். மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே இதில் வந்துடும், ஃபிக்ஸட் அசெட்டில் வந்துடும். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது வந்து பாட் கம்ப்யூட்டர் ₹25,000 ஃப்ரம் ஜேஎன் கம்ப்யூட்டர். அப்போ வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டு இதில் லெட்ஜர் யூஸ் ஆகுது. ஜேஎன் கம்ப்யூட்டர் கடனுக்கு வாங்குறதுனால அந்த நேம் தேவைப்படும். இதே பை கேஷ்னு போட்டிருந்தால் அந்த ஜேஎன் கம்ப்யூட்டருங்கிற லெட்ஜர் தேவையில்லை. அப்போ வந்து கடனுக்கு வாங்கியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், 2 லெட்ஜருமே க்ரியேட் பண்ணணும். கம்ப்யூட்டருங்கிற லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும், ஜேஎன் கம்ப்யூட்டருங்கிற ஒரு லெட்ஜரும் க்ரியேட் பண்ணணும். இப்போ இந்த கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் வந்து ஏற்கனவே இது வந்து எதோடு சேர்ந்தது தான், ஃபிக்ஸட் அசெட். அடுத்தது ஜேஎன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட் வந்து இவர் வந்து நம்மளுக்கு வந்து கடனாக தரக்கூடிய ஆள். அப்போ கடனாக தரக்கூடியவங்களை ஃபுல்லாக என்னென்னா சண்டே கிரெடிட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் கண்ணன் ஆன் கிரெடிட் 50,000 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ இதில் வந்து 2 அக்கௌண்ட் யூஸ் ஆகுது, பர்ச்சேஸுங்கிற அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் கண்ணனுங்கிற அக்கௌண்ட். இதே வந்து கண்ணன் ஆன் கேஷ்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த அக்கௌண்ட் தேவைப்படாது.
பர்ச்சேஸும் கேஷும் மட்டும்தான் யூஸ் ஆகும். கிரெடிட்டுங்க சொல்ல, கடனுங்க சொல்ல அந்த நேமையும் என்ன செய்யணும், ஒரு அக்கௌண்ட்டாக ஒரு லெஜராக நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸுங்கிற குரூப்பில் சேர்ந்தது. சண்டே கிரெடிட்டார். அப்போ இதில் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட்டும் ராஜா அக்கௌண்ட்டும். அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து சேல்ஸ் குரூப்பு, ராஜாங்கிற அக்கௌண்ட் வந்து நம்மள்ட்ட கடன் வாங்கிட்டு போகிறதுனால இவர் வந்து சண்டே டெப்டாஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து சோல்டு, இது கேஷுங்கிறது ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு, கேஷ் அக்கௌண்ட் ஏற்கனவே இருக்குது. அடுத்து பெய்டு ஜெயின் கம்ப்யூட்டர் பை செக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து இதுவும் என்ன செய்யாது, ஜெயின் கம்ப்யூட்டர் ஏற்கனவே க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்து ராஜாங்கிற லெக்சர் ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து கண்ணன்கிற லெக்சர் க்ரியேட் பண்ணியாச்சு, பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து பர்சனல் பர்பஸுக்காண்டி கேஷ்லேருந்து வித்ட்ரா பண்ணுறோம். அப்போ இது வந்து என்னது அப்படின்னு சொன்னோம்னா டிராவிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சொந்த செலவுக்காண்டி எடுக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு பேர் வந்து டிராவிங் லெக்சர் அப்படிங்கிறது. அப்போ டிராவிங் அக்கௌண்ட். அப்போ இந்த லெஜர் வந்து எதோடு சேரும் அப்படின்னு சொன்னோம்னா கேபிட்டலோடு சேரும். சொந்த செலவுக்காண்டி எடுத்தோம்னா அது வந்து எதில் எஃபெக்ட் ஆகும், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எஃபெக்ட் ஆகும். அதான் கேபிட்டலுங்கிற குரூப்பில் இதை போடும். அடுத்து ரெண்டுங்கிறது வாடகை, அப்படி தானே. அப்போ அது வந்து மாத கடைசியில் கொடுக்கறதுனால இது வந்து ஃபேக்ட்ரியில் நடக்கக்கூடியது கிடையாது, ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பென்சஸ். அதனால் இது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். அடுத்து பெய்டு சேலரி. அப்போ சேலரிங்கிற அக்கௌண்ட்டு இதுவும் என்னது தான், ஃபேக்ட்ரியில் நடக்கிறதா இருந்தால் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போட்டுக்கலாம். இது வந்து ஆஃபீஸில் நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ், அதனால் வந்து இதுவும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ லெஜர் ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிரித்து எடுத்துருங்க. பிரித்து எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறோம், இப்போ லெஜர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போது ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஜாயின்ட் குரூப் அப்படிங்கிறது. அப்போ க்ரியேட் கம்பெனியும் கொடுக்குறோம். ஜாயின்ட் அட்ரஸ் இருந்தால் இதை கொடுத்துக்கலாம். இந்தியா, இதில் வந்து தமிழ்நாடு, பின்கோடு, டெலிஃபோன் நம்பர், கரன்சி சிம்பிள். இதில் வந்து அக்கௌண்ட்ஸ் ஒன்லையும் கொடுத்துக்கலாம், அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரியும் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம முன்னால் வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த கான்ஃபிகருங்கிறதுல போய் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி அந்த இது கொடுக்கணும், சரிதானா. அப்போ இதில் வந்து நான் அக்கௌண்ட்ஸ் ஒன்லிங்கிறது கொடுக்குறேன். ஃபைனான்சியல் வந்து எப்போதுமே 1/4/2019. புக்ஸுங்கிறது எப்போலேருந்து கணக்கு ஆரம்பிக்கிறதோ அதில் இருந்து. அப்போ இதில் வந்து நம்முடைய டேலி அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்டு கொடுத்தனா எஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து வேறு என்னது இருக்குது, இதில் எஸ் கொடுத்துருங்க. இப்போ லெஜர் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணணும். இப்போ லெஜர் க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்கு போங்க, லெஜர் அப்படின்னு சொல்லி கொடுங்க, க்ரியேட். அப்போ இதில் வந்து நம்ம என்ன லெஜர்லாம் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், அதை க்ரியேட் பண்ணுங்கள். அது வந்து என்ன குரூப்பில் வந்துடும், கேபிட்டலுங்கிற குரூப் கொடுத்துருங்க. மற்றபடி எதுவும் தேவையில்லை. என்டர். அது மாதிரி ஒரு லெஜராக க்ரியேட் பண்ணிக்கலாம், அல்லது ஒரே சமயத்தில் எல்லா லெஜரையும் க்ரியேட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் லெஜர்னு சொல்லியிருக்கோம், அதில் போய் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ க்ரியேட்டுன்னு கொடுக்குறேன். அப்போ இதில் என்னென்ன லெஜர்லாம் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த லெஜரை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. கனரா பேங்குங்கிறது வந்து பேங்க் அக்கௌண்ட். அடுத்து என்ன அக்கௌண்ட்டு, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்.
ஃபிக்ஸட் அசட். அடுத்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு லெட்ஜர். அடுத்து ஜேஎன் கம்ப்யூட்டர்ஸ். சன்றே கிரெடிட்டார். பர்ச்சேஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸுங்கிற குரூப். ஜிஎஸ்டி வர சொல்ல நான் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே ப்ராப்ளம் வர சொல்ல அது எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். இப்போதைக்கு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போட்டிருக்கோம், அவ்வளோதான். அதுவும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் மட்டும். அடுத்து கண்ணன். சன்றே டெப்டாஸ். சன்றே கிரெடிட்டார். அடுத்து சேல்ஸு ராஜா அக்கௌண்ட். சன்றே டெப்டாஸ். அடுத்து டிரைவிங் அக்கௌண்ட். அடுத்து 2. அடுத்து சேலரி. என்ன பண்ணியாச்சு, எல்லா லெஜனும் க்ரியேட் பண்ணியாச்சு. என்டர், அக்செப்ட் எஸ். அப்போ டிஸ்பிளேயில் போய் பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண லெஜர் இருக்கும். ஏதாவது தவறுதலாக க்ரியேட் பண்ணால் அதில் போய் என்ன செஞ்சுக்கலாம், அல்டரில் போய் மாற்றிக்கலாம். ஏன்னா அடுத்ததாக வவுச்சர் என்ட்ரி பண்ண போகிறோம். வவுச்சர் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்ம ஏற்கனவே வவுச்சர் என்னென்ன வவுச்சர்லாம் இருக்குது, அது எப்படி பண்ணணுங்கிறத பற்றி ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கோம். அப்போ இதில் வந்து ஸ்டார்ட் ஏ பிஸ்னஸ் வித் ருபீஸ் 5 lakhsன்னு சொல்கிறோம். அப்போ வந்து இது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுக்கு பணம் வந்து என்ன ஆகுது, கம்பெனிக்குள்ளே உள்ளே வருது. பணம் வந்து உள்ளே வந்துச்சுன்னா, பணமாகவோ இல்லைனா வந்து செக்காவோ நம்மளுக்கு வந்து பெறப்பட்டால், கம்பெனியில் பெறப்பட்டால் அது வந்து ரிசிப்ட் வவுச்சரில் நம்ம போட்டுக்கலாம். அப்போ இது வந்து என்ன வவுச்சரோடு சேர்ந்தது, ரிசிப்ட் வவுச்சர். அவர் ரிசிப்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ரிசிப்ட் வவுச்சர் கொடுத்துறீங்க. அப்போ இதில் வந்து டெபிட்டு கிரெடிட்டுன்னு 2 இருக்கும். அது ரூல்ஸு பிரகாரம் பார்க்க போகிறோம். அப்போ இதில் வந்து கேபிட்டலுங்கிற அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து என்னது, கேஷ் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அப்போ எது டெபிட்டு எது கிரெடிட் அப்படின்னு சொன்னோன்னா, கேபிட்டலுங்கிறது வந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கார். சரியா, பணம் வந்து எனக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் மூலமாட்டு பணம், கேபிட்டலுங்கிற ஒரு நபர் அவர் தராரு, ஒரு கம்பெனிக்கு வந்து அவர் முதலீடு பண்ணுறாரு. அப்போ வந்து டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். சரியா, இது என்ன அக்கௌண்ட்டோடு சேர்ந்தது, இது வந்து கோல்டன் ரூல்ஸில் வந்து 2வது ரூல்ஸ் பிரகாரம் வச்சுருவாங்க, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அப்போ வந்து இவர் வந்து கொடுக்குறதுனால கிரெடிட் சைடு. அடுத்தது வந்து கேஷை வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது கிரெடிட்னா இது டெபிட் தான். ஆனாலும் வந்து இதை செக் பண்ண சொல்ல கேஷ் வந்து என்ன ஆகுது, உள்ளே வருது. அப்போ வந்து ஃபஸ்ட் ரூல்ஸை பொறுத்தவரை டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். டெபிட் உள்ளே வர்றதுனால என்னது,
கம்ஸ் இன் அப்படிங்கிறதுனால என்ன செய்யணும், டெபிட் பண்ணுறோம். அவர் ரெசிப்ட் வவுச்சரில் போடணும். கிரெடிட் சைடில் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டு, டெபிட் சைடில் வந்து கேஷ். அப்போ வவுச்சர் ஃபஸ்ட்டு ரெசிப்ட் எடுத்துக்கிறீங்க. ரெசிப்ட்டுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொன்னோன்னா F6 கொடுத்தோன்னா ரெசிப்ட் வந்துடும். அப்போ அதில் வந்து கிரெடிட் சைடு வந்து என்ன கொடுக்கணும், கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ கேபிட்டல் CAPன்னு கொடுத்தீங்கன்னா அங்கே வந்துடும். ஒரு என்ட்ரு அடிச்சிருங்க. அப்போ வந்து 5 lakhs அமௌண்ட்டு இதில் டைப் பண்ணுங்கள். டெபிட் சைடு வந்து கேஷ். அப்போ இதில் நரேஷன் அப்படிங்கிறது வந்து ஏதாவது எழுதிக்கலாம். எழுதிட்டு ஒரு என்டர். அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள், டெபாசிட் இன்ட்டு கனரா பேங்க். அப்போ இது வந்து பேங்க்கும் கேஷும் வந்திருக்கிறதுனால இது என்ன வவுச்சரோடு சேர்ந்தது, கான்ட்ரா வவுச்சர் அப்படிங்கிறதோடு சேர்ந்தது. இப்போ இதில் வந்து கனரா பேங்குங்கிறது வந்து ஒரு நபர் இல்லைனா வந்து ஒரு நிறுவனத்தை சேர்ந்ததுங்கிறதுனால அது வந்து என்ன ரூல்ஸ் பிரகாரம் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்போ பேங்க் வந்து பெறக்கூடியதாக இருக்குது. அப்போ வந்து டெபிட் த ரிசீவர். சரியா, பெறுபவர் வந்து என்ன செய்யணும், டெபிட். அப்போ டெபிட் த ரிசீவருங்கிறதுனால டெபிட் சைடு போடணும். அடுத்து கேஷை பொறுத்தவரை என்னது, பணம் வந்து வெளியே போகக்கூடியதாக இருக்கும். அப்போ வந்து என்னது, டெபிட், கிரெடிட், கோஸ் அவுட், கேஷ். அப்போ வந்து டெபிட் அக்கௌண்ட் வந்து கனரா பேங்கு, கிரெடிட் அக்கௌண்ட் வந்து கேஷ் அக்கௌண்ட். கான்ட்ரா அப்படிங்கிற வவுச்சர் மாற்றிக்கோங்க. இப்போ கிரெடிட். அப்போ கிரெடிட் சைடு வந்து என்ன வரணும் அப்படின்னு சொன்னோன்னா கனரா பேங்க் வரும், சாரி கேஷ் அக்கௌண்ட் வரணும். அப்போ கேஷ் எடுத்துக்கோங்க. எவ்வளோ, 1,00,000 ரூபா. டெபிட் வந்து எங்கே கனரா பேங்கில் போடுறோம், அதனால் வந்து டெபிட் த ரிசீவர். ரைட்டா. இவங்க பார்த்தீங்கன்னாலே இதில் வந்து வவுச்சர் என்ட்ரி பண்ண பேலன்ஸ் தெரியும். அப்போ வந்து 1,00,000 ரூபா. சரிண்ணா, 1 2 3 4 5. பாருங்கள், இதில் வந்து 5,00,000 ரூபா இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு, 4,00,000 ரூபாயாக மாறிட்டு. இது பாருங்கள், கனரா பேங்கில் வந்து ஃபஸ்ட்டு 0 இருந்தது, இப்போ வந்து 1,00,000 ரூபா வந்த மாதிரி காட்டுது பேலன்ஸ். என்டர். அடுத்து வந்து பாட் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் ருபீஸ் 3,000. பணம் வந்து என்ன செய்கிறது, வெளியே போகிறது அப்படின்னாலே அது வந்து என்ன வவுச்சரோடு சேர்ந்தது, பேமெண்ட் வவுச்சர். பணமோ செக்கோ வெளியே போச்சுன்னா அது என்ன வவுச்சரோடு சேர்ந்தது, பேமெண்ட் வவுச்சரோடு சேர்ந்தது. அப்போ பேமெண்ட். இப்போ ரூல்ஸ் பிரகாரம் வந்து ஃபர்னிச்சர் வந்து நம்மளுக்கு உள்ளே வருது. அப்போ வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன், டெபிட் கம்ஸ் இன். அதனால் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் வந்து டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டு. அது வந்து என்னது, பேமெண்ட்டு. ஃபர்னிச்சர் எவ்வளோ ரூபாய்க்கு, 3,000. 3,000 கொடுத்துக்கிறீங்க. இதில் வந்து கேஷாக தானே கொடுக்குறாங்க. பாருங்கள், கேஷில் இருந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு 3,000 ரூபா குறைஞ்சிருது. சரியா, 4,00,000 ரூபா இருந்தது, 3,97,000 ஆயிட்டு.
அடுத்து பாட் கம்ப்யூட்டர் ருபீஸ் 25,000. அப்போ இதுவும் என்னது தான், இது வந்து என்னது கம்ப்யூட்டர் வாங்குகிறோம் சரியா. ஜெயன் கம்ப்யூட்டர் இதில் வந்து என்னதுன்னா பணம் எதுவுமே கொடுக்காம கடனுக்கு வாங்குகிறோம். அப்போ வந்து இதில் 2 அக்கௌண்ட் யூஸ் ஆகுது. ஒன்று கம்ப்யூட்டருங்கிற லெஜரு, அதுக்கப்புறம் வந்து ஜேஎன் கம்ப்யூட்டருங்கிற லெஜர். அப்போ இந்த ரெண்டுமே வந்து கேஷ் சம்மந்தம் இல்லாத ஒரு லெஜர். அப்போ வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன் இல்லாத ஒரு வவுச்சர் என்ட்ரி இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஜேர்னல் அப்படிங்கிற என்ட்ரியில் போடணும் சரியா. அப்போ வந்து ஜேர்னல் என்ட்ரி எடுத்துக்கோங்க. அப்போ ரூல்ஸு பிரகாரம் இங்கே கம்ப்யூட்டர் வந்து உள்ளே வருது. அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ வந்து என்னது கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் வந்து டெபிட். அப்போ டெபிட் அக்கௌண்ட் வந்து கம்ப்யூட்டரு, கிரெடிட் அக்கௌண்ட் வந்து ஜேஎன் கம்ப்யூட்டரு. இது வந்து எதில் போடணும்னா ஜேர்னல் வவுச்சரில் போடணும். ஜேர்னல் வவுச்சர். ஜேர்னல் மாற்றிக்கோங்க. அப்போ வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன் கம்ப்யூட்டர் எவ்வளோ ரூபாய்க்கு அப்படிங்கன்னா 25,000. இது ஜேஎன் கம்ப்யூட்டர்ஸ். அடுத்ததாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க சரியா. கண்ணன்ட்டு கிரெடிட்டுக்கு 50,000 ரூபாய்க்கு. அப்போ வந்து பர்ச்சேஸ் அப்படின்னு சொன்னாலே அது வந்து கடனுக்கு இருந்தாலும் சரி தான், இல்லைனா கேஷுக்காக இருந்தாலும் சரி தான். அது என்ன வவுச்சரில் போடணும், பர்ச்சேஸ் அப்படிங்கிற வவுச்சரில் போடணும். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பர்ச்சேஸுங்கிறது குட்ஸு உள்ளே வரும். அதனால் வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன். கண்ணன் அக்கௌண்ட் வந்து அவர் தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு சரி. அதனால் கிரெடிட் த கிவர். பர்ச்சேஸ் வவுச்சர் மாற்றிக்கோங்க. கிரெடிட் த கிவர். அப்போ வந்து இது வந்து கண்ணன் அக்கௌண்ட். கண்ணன் வந்து 50,000 ரூபாய்க்கு வாங்குகிறோம் பர்ச்சேஸ். 50,000 பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு. அடுத்து வந்து சோல்டு குட்ஸ் டு ராஜா அண்ட் கிரெடிட். அப்போ இதில் வந்து சேல்ஸ் வந்து பணமாகவோ இல்லைன்னா கடனுக்கோ நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா அது என்ன வவுச்சரில் வரும், சேல்ஸ் வவுச்சர். அப்போ சேல்ஸ் வவுச்சர்னு கொடுத்துருங்க. இது வந்து குட்ஸ் வந்து வெளியே போகும். அதனால் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ராஜாங்கிறவர் வந்து வாங்குறாரு, டெபிட் த ரிசீவர். அது சேல்ஸ் வவுச்சர் மாற்றிக்கோங்க. அப்போ இது வந்து இன்வாய்ஸ் ஃபார்மெட்டில் வரக்கூடியது. இது வந்து என்னென்னா இன்வென்ட்ரியோடு யூஸ் பண்ண சொல்ல இந்த இன்வாய்ஸ் ஃபார்மெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆஸ் வவுச்சருங்கிறது இந்த கீழே உள்ளதை வந்து மாற்றிக்கணும், ஆஸ் வவுச்சர். அப்போ இதில் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட்டை போட்டு டெபிட் த ரிசீவர் ராஜா அக்கௌண்ட். எவ்வளோ ரூபாய்க்கு, 40,000. இதில் சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்து சோல்டு குட்ஸ் கேஷ் அமௌண்ட் 30,000.
அப்போ இதுவும் என்ன வவுச்சர் தான், சேல்ஸ் வவுச்சர் தான். credit goes out, sales account cash, sorry, and debit what comes in cash. இதில் சேல்ஸ் வவுச்சர் மாற்றுறீங்க, மாற்றிட்டு டெபிட் வாட், இதில் வந்து டெபிட் வந்து என்னது, கேஷ், கேஷ் அக்கௌண்ட். எவ்வளோ ரூபாய்க்கு சேல்ஸு, 30,000 சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்து பெய்டு டு கம்ப்யூட்டர் செக். அப்போ பணமாகவோ செக்காகவோ வந்து பேமெண்ட் பண்ணுறோம்னா பேமெண்ட் வவுச்சர். அப்போ இதில் வந்து ஜேஎன் கம்ப்யூட்டருங்கிறது வந்து ரிசீவ் பண்ணுறார் பணத்தை, அதனால் வந்து டெபிட் த ரிசீவர். அடுத்து வந்து பணம் வந்து எதன் மூலமாக கொடுக்குறோம், செக்கு மூலமாக கொடுக்குறோம். அப்போ வந்து செக்கு வந்து பேங்க் வந்து என்ன ஆகுது, கொடுக்கக்கூடியது, பணம் கொடுக்குது, அதனால் வந்து கிரெடிட் த கிவர். அப்போ இது பேமெண்ட் மாற்றிக்கோங்க. டெபிட் அக்கௌண்ட் வந்து என்னது, ஜேஎன் கம்ப்யூட்டர். ஜேஎன் கம்ப்யூட்டர் எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து அவருக்கு பேலன்ஸ் எவ்வளோ வருது, 25,000 வருது. இந்த 25,000 என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு 0 ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ வந்து எதன் மூலமாக கொடுக்குறோம், பேங்க் மூலமாட்டு. அப்போ கனரா பேங்க், கனரா பேங்க்லேருந்து என்ன ஆச்சு, 1,00,000 25,000 போனால் 75 அப்படிங்கிறது வந்துட்டு. செக் நம்பர் கொடுத்துட்டு எஸ். அடுத்து ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் ராஜா. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, பணமோ கேஷ் செக்கோ வந்துச்சுன்னா அது வந்து ரிசிப்ட் வவுச்சர், ரிசிப்ட் வவுச்சர் கொடுக்குறோம். இது வந்து பணம் வந்து வர்றதுனால டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ். அடுத்து ராஜா கொடுக்கறதுனால கிரெடிட் த கிவர். அப்போ வந்து ரெசிப்ட் வவுச்சர் எடுத்துக்கோங்க. கிரெடிட் வந்து ராஜா அக்கௌண்ட்டு. ராஜா அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்துடும், அவர் கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் எவ்வளோங்கிறது வந்துடும். அப்போ இதில் 40,000. இதில் வந்து கேஷ். அடுத்து பெய்டு டு கண்ணன். அப்போ இது வந்து என்னென்னா பணம் கொடுக்கறதுனால பேமெண்ட். பணம் பெறக்கூடியவர் வந்து கண்ணன், அவன் டெபிட் த ரிசீவர். அடுத்து பணம் வந்து போகிறதுனால கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அவங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, பேமெண்ட் வவுச்சர் மாற்றிக்கோங்க. இதில் வந்து டெபிட் வந்து யார்,
debit the receiver கண்ணன் அக்கௌண்ட். அவர் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு இதில் வந்துடும். அப்போ 50,000 கேஷ். அடுத்து பேங்க்கில் வந்து பணம் போடுறோம் 50,000 அப்போ இதில் வந்து பேங்கும் கேஷும் வந்தால் கான்ட்ரா வவுச்சர். பணம் வந்து பேங்க் வாங்குறதுனால டெபிட் த ரிசீவர். அடுத்து பணம் வந்து வெளியே போகிறதுனால கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ கான்ட்ரா எடுத்துக்கோங்க. கான்ட்ரா எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து என்ன ஆயிடுச்சு, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த டெபிட் வந்து என்னது கண்ட்ரா அக்கௌண்ட், கிரெடிட் வந்து கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ ரூபா, 50,000 கண்ட்ரா பேங்க். அடுத்து வந்து கேஷ் வித்ட்ரா அப்புறம் பேங்க் ருபீஸ் 10,000 ஃபார் பர்சனல் பர்பஸ் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இதில் 2 அக்கௌண்ட் வருது. இது வந்து என்னென்னா டிராவிங் அக்கௌண்ட்டு, இன்னொன்று வந்து பேங்க் அக்கௌண்ட். சரிண்ணா. அப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்டுங்க சொல்ல வந்து பணம் வந்து என்ன செய்கிறது கொடுக்குறோம் அப்படின்னா கேஷாகவோ செக்காகவோ கொடுத்தோன்னா அது வந்து என்னதோடு சேரும், அது வந்து பேமெண்ட். டிராவிங் அக்கௌண்ட் வந்து பெறர் பணத்தை வந்து என்ன செய்கிறாரு வாங்குறாரு, அதனால் டெபிட் த ரிசீவர். பேங்க் வந்து பணம் கொடுக்குறதுனால கிரெடிட் த கிவர். பேமெண்ட் டெபிட் சைடில் வந்து டிராவிங் அக்கௌண்ட்டு. எவ்வளோ ரூபா, 10,000. இதில் வந்து கண்ட்ரா பேங்க் அக்கௌண்ட். அடுத்து பெய்டு 2, இதுவும் பேமெண்ட்டு தான். அடுத்து சேலரி, அதுவும் பேமெண்ட் தான். ஒரே சமயத்தில் 2 என்ட்ரியும் ஒரே வவுச்சரில் என்ட்ரி பண்ணலாம். அது எப்படின்னு பார்ப்போம். அப்போ இதில் வந்து 2ங்கிறதும் எக்ஸ்பென்சஸ் தான், சேலரிங்கிறதும் எக்ஸ்பென்சஸ் தான். அப்போ வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அப்போ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். 2 வந்து டெபிட் சைடு, கேஷ் வந்து goes out cash. அதே சேம் தான் சேலரி. ஒரே சமயத்தில் வந்து 2யும் பேமெண்ட் என்ட்ரியில் எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டெபிட் வந்து 2ம் கொடுக்கணும், சேலரியும் கொடுக்கணும். சரிண்ணா. அப்போ வந்து 2 அக்கௌண்ட்டு, 2 எவ்வளோ ரூபா, 2 வந்து 2,000 2000. அடுத்து இங்கே கிரெடிட்டுன்னு இருக்கும், அதை நம்ம வந்து என்ன செஞ்சிடணும், டிஆர்னு மாற்றிக்கணும். அடுத்து சேலரி,
சேலரி வந்து 5000 பை கேஷ் கிரெடிட். இவ்வளோ தான் வந்து என்ட்ரி பண்ணுறது. என்ட்ரி பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும், பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டிராவிங் அக்கௌண்ட் 10,000 கழித்து 4,90,000 கேபிட்டலில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சண்டே கிரெடிட்டாஸில் வந்து நில் ஆகிட்டு, அது மாதிரி சண்டே டெப்டாரும் நில் தான். அதுக்கப்புறம் வந்து கேஷ் இன் ஹேண்ட் வந்து இவ்வளோ. அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து 13,000. எப்படின்னா நம்ம வந்து நினச்சிரோம் பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ, அந்த சேல்ஸ் பண்ணது எவ்வளோ அதை பார்க்கணும். அப்படின்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணி என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த டீட்டெயிலும் வந்துடும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற இந்த இதுக்குள்ளே வந்துடலாம். அப்போ இதில் வந்து பர்ச்சேஸ் வந்து 50,000 பண்ணியிருக்கோம் சரிதானா. ஆனால் வந்து சேல்ஸ் வந்து 70,000 பண்ணியிருக்கோம். அப்போ அதில் வந்து 20,000 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட். அதில் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து 7,000. அப்போ நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ, 13,000 சரிதானே. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் வந்து 20,000, நெட் ப்ராஃபிட் வந்து செலவு கழித்து நம்மளுக்கு வந்து 13,000 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அப்போ இதில் போயும் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வச்சு என்ட்ரு அடித்தாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அல்லது வெளியே வந்து என்ன செய்யணும், இந்த இதில் போயும் செக் பண்ணிக்கலாம் சரிதானே. அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ்னு ஒன்று இருக்கும். டிஸ்பிளேயில் ட்ரையல் பேலன்ஸ் போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா ட்ரையல் பேலன்ஸில் வந்து டெபிட் சைடு கிரெடிட் சைடு எல்லா இதுவுமே கரெக்டாக என்ன செஞ்சிடும், எல்லா அக்கௌண்ட்டுமே இதில் வந்துடும். அப்போ இதுலேயும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், லெஃப்ட் சைடு உள்ளதும் ரைட் சைடு உள்ளதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸில் வந்து இன்வென்ட்ரி யூஸ் பண்ணி எப்படி ஒரு சம் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த இதில் பார்ப்போம். தேங்க்யூ, நன்றி.